இபிஎஸ்ஐ முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேட்டியளித்திருந்தார். அதற்கு கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருந்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று கடந்த மக்களவைத் தேர்தல் முதல் தொடர்ச்சியாக பேசி வந்த அதிமுகவினர், அதிலும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்பது குறித்து 6 மாதங்களுக்கு பிறகு கேளுங்கள் என்று தெரிவித்திருந்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று எப்பொழுதும் ஒரே பதிலை சொல்லி வந்திருந்த அதிமுகவின் நிலைப்பாட்டில் தற்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அண்மையில் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக ஏற்பவர்களுடன் தான் கூட்டணி வைக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தான் கூட்டணிக்குள் இடம்பெற முடியும் என்பது உள்ளிட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய விதமாக அவருடைய பேட்டி அமைந்திருந்த நிலையில் தான் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம், அதற்குரிய நேரத்தில் முடிவு செய்வோம் என்று அண்ணாமலை தற்போது தெரிவித்திருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும், யார் முக்கிய தலைவர், யார் முக்கிய தலைவர் இல்லை, யார் முதலமைச்சர் என பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் பேசுவோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவை தீண்டத்தகாத கட்சி என்று கூறியது யார் என்று கேட்டிருக்கின்றார். மேலும் 2021 தேர்தலுக்கு பிறகு பாஜகவை நோட்டா கட்சி என விமர்சித்தவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம் என்று கூறியவர்கள் யார் என்றும் அண்ணாமலை தற்போது கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நேரடியாக அதிமுகவை சாடக்கூடிய வகையிலாக அண்ணாமலையினுடைய இந்த கருத்துக்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தற்போது பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற நிலையை தமிழகத்தில் அரசியல் களத்தில் உருவாக்கி இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த 5 ஆண்டுகால பாஜகவின் நடவடிக்கையை பார்த்தால் பாஜக இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது என்ற சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கிவிட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். தான் எந்த ஒரு கட்சியையும் சிறுமைப்படுத்தியது கிடையாது என்று கூறியிருக்கக்கூடிய அண்ணாமலை எந்த ஒரு தலைவரையும் தான் சிறுமைப்படுத்தியது இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று கடந்த காலத்தில் பேசியவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கின்றது என்ற கருத்தை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகி கொண்டிருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வியையும் அரசியல் களத்தில் பலரும் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரனை ஒருபோதும் தாங்கள் கைவிட மாட்டோம் என்று அண்ணாமலை சொல்லி இருக்கின்றார். பாஜகவின் மரபணுவிலேயே அதுபோன்று நம்பிக்கை துரோகம் என்பது கிடையாது. கஷ்டப்படக்கூடிய காலத்தில் எங்கள் உடன் வந்தவர். எனவே தற்பொழுது தங்களுக்கு சாதகமாக அரசியல் களம் இருக்கும் பொழுது டிடிவி தினகரனை கழட்டி விடுவோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் உடன் இருந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் உடன் வந்த டிடிவி தினகரனை நாங்கள் எப்படி கழட்டி விட முடியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு பாஜக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்ற கருத்தையும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். அதிமுக பாஜக இடையே ஒரு நட்பான சூழல் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அதிமுக தலைமையை நோக்கிய கருத்துக்களாக இருக்கின்றன. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி என்று உதயகுமார் கூறியிருந்த நிலையில் யார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை பாஜக தான் முடிவு செய்யும் என்ற கருத்தை சொல்லி இருக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கடந்த காலங்களில் பாஜகவை விமர்சிக்கக்கூடிய விதமாக சொல்லியிருந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் பாஜக இல்லாமல் தமிழ்நாட்டில் இனி எந்த கூட்டணியும் வலுவான கூட்டணியாக அமைய முடியாது என்ற சூழ்நிலையை கடந்த 5 ஆண்டுகளுக்குள் உருவாக்கி இருக்கின்றோம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு சில முக்கிய தலைவர்கள் பாஜகவை எப்படி பார்த்தார்கள், இப்போது எப்படி பார்க்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.